பட் ஒரு விஷயத்த வந்து உச்சநீதிமன்றம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, தலைமறைவா இருந்த தாவேகா தொண்டர்கள இப்போ பொது வழியில வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு உண்டான அவர்களுக்கு தேவையான ஒரு 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 நிவாரணத்தை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கு. அதுல எனக்கு ஒரு சந்தோஷம். என்னன்னா, இதையும் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். கட்சிக்காரர்களோ, இல்ல அரசியல்வாதிகளோ போய் பொதுமக்களை சந்திக்கணும். பொதுமக்களை சந்தித்தா தான் அந்த 10 காசு செலவாகும். அங்க வந்து ஒரு 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 வாழ்வாதாரம் மேம்படும். ஏன்னா இதெல்லாமே இப்போ இப்போ அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் லஞ்ச பணம், ஊழல் பணம் நம்ம பேசுறோம். ஆக்டர் விஜய் அவர்களை பொறுத்தவரை நம்ம என்ன பேசணும்? ரூ. 100 விக்க வேண்டிய டிக்கெட்டு ரூ. 1500 வித்தது. ரூ. 200 போக வேண்டிய டிக்கெட்டு ரூ. 2000 போச்சு. ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் ஷோ. அந்த கலெக்ஷன்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த பணம் மக்கள் பணம் திருப்பி மக்களுக்கு வர நேரம் இது. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் பண்ணாலும் அத நம்ம வரவேற்கிறோம். விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணாலும் அத வரவேற்கிறோம். முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தை கொஞ்சம் இன்னும் வேகப்படுத்தணும். பண்ண ஆரம்பிக்கல. அவரும் ஒரு வண்டியோ, அவர் வசதிக்கு ஏற்பார்ப்ப ஒரு வண்டியோ, இல்ல காரோ எதுலயோ போய் மக்களை சந்திக்கணும். நல்ல கூட்டம் போடணும். அங்க வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி குடுக்கணும். தண்ணி வைக்கணும். தொண்டர்களை, மக்களை வந்து சந்தோஷமா வச்சுக்கிற நேரம் இது. அதனால அந்த வேலையாச்சும் இனிமேல் கொஞ்சம் வேகமா போகுன்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்புறம் நீங்க அத கடைசியா சொன்னீங்க, இப்ப வந்து கூடி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு. அதுல என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, ஆதவர்ஜுன சொன்னார் 16 நாள் கழிச்சு பேசுவோம்ன்னு. இப்ப கோர்ட் இந்த மாரி ஒரு விஷயத்த சொன்னோனே, அத 16 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டாரு. அப்போ அடிப்படையில வந்து அங்க கொஞ்சம் லைட்டா வந்து கொஞ்சம் ஒரு ஒரு கரூர் பீதி. வந்து தாவேக்கா ஆட்சிக்கு வந்த உடனே கரூர் ம். சுத்தம் செய்யப்படும். இப்ப எப்படி ம். மதுரை இருக்கிறதோ, ஒரு காலத்துல ரவுடிகளினுடைய கோட்டையாக இருந்தது அழகிரி இருந்த பீரியட்ல. இப்ப ம். அவரு என்ன ஆயிருக்காருன்னு நமக்கு தெரியல. ம். எப்படி மதுரை சுத்தமாக இருக்கோ அது ம். போல கரூர் சுத்தம் செய்யப்படும். இது யாரு சொல்றா? ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனா சொல்றாரா? சரி, சரி. அப்ப சரி, ஓகே. கரூர் சுத்தம் செய்யணும். அப்ப தமிழ்நாட சுத்தம் செஞ்சா உங்க நிலைமை என்ன ஆகும்? ஏங்க கூடைப்பந்து விளையாடுற போட்டியில பார்க்கறதுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் ஃப்ளைட்ல போனவரு, நடுவுல கொஞ்சம் பக்கத்த காணுன்ற மாரி 2 வாரம் ஓய்வு எடுத்துக்கிட்டு, எங்க இருக்கிறாருன்னே தெரியாம, அப்பலாம் பத்திரிக்கையாளர் கேட்கும்போது அப்படியே அப்படியே இப்படி 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 மூஞ்சி முகத்த வச்சுக்கிட்டு அப்படியே வேகமா போயிட்டு, அமைதியா போயிட்டு, இப்போ இப்படி பேசுறது எனக்கு புரியல. அது என்ன இப்ப துணிஞ்சா ஒரு 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 அதாவதுங்க அடிப்படையில ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? சொந்த கட்சிக்காரர்களே காப்பாத்த முடியல. 2ஆம் கட்ட தலைவர்கள் ஓடி ஒளிஞ்சீங்களா இல்லைங்கன்னு உங்க கட்சிக்காரர்களே கேட்டா நீங்க எங்க உங்க கட்சிக்காரங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஐயா விஜய் மீது இருக்கக்கூடிய பாசம் அதிகம். அதனால அவங்க கேட்க மாட்டாங்க. பட் பொதுமக்கள் கேட்பாங்கல்ல. சொந்த தொண்டன பாதுகாக்க முடியல. சொந்த கட்சிக்காரர்கள பாதுகாக்க முடியல. கைது மேல கைது. அப்போ கீழ இருக்கிறவங்க எல்லாம் 3 பேர் கைது ஆயிட்டாங்க. மேல் மட்டத்துல இருக்கவங்க நீங்கலாம் எஸ்கேப் ஆயிட்டீங்க. அந்த அதுதான் இப்போ உங்கள இப்படி பேச சொல்லுது.